ஒரு டே vlog பார்க்கலாம். கதை சொல்லிட்டா vlogனு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். அது எந்த கதையும் சொல்லாமல் அப்படியே நிற்கிது. என்னன்னு தெரில, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது. எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ அதை கண்டினியூ பண்ணலாம். எனக்கு எப்போவுமே காலை ஸ்லோ மார்னிங்காக ஸ்டார்ட் ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எப்போவுமே அப்படி இருக்கிறது இல்லை. சம்டைம்ஸ்லாம் காலையிலேயே சண்டையோடு ஆரம்பிக்கும். அப்போல்லாம் செம்ம வெறுப்பாக இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 6 மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டாவே அந்த டே ஃபுல்லாகவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை கன்சிஸ்டன்சியாக பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கான வெற்றி கிடைக்கும். வழக்கம் போல் மத்தியானம் கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் போச்சு. ஒரு 3:30 ஆகும்போது இன்றைக்கி பிரதோஷம், கோயிலுக்கு போகணும் கிளம்புன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. பர்சனலாக நான் சொல்லணுன்னா, எனக்கு எப்போவுமே கோயிலுக்கு போகும்போது சாமி பார்த்துட்டு ஒரு 1/2 hour அமைதியாக உட்காந்து பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கணும்னு நினப்பேன். பட் இந்த மாதிரி கூட்டத்துக்குள்ளே வேர்வை குளியலுக்குள்ளே முங்கி எந்திரிச்சிட்டு வரும்போது அந்த நிம்மதி எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லாக கிடைக்க மாட்டேங்குது. தர்பூசணி பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் வீட்டில் யாருமே வாங்கிட்டு வரல. ஸோ இன்றைக்கி நான் போனனால வாங்கிட்டு வந்துட்டேன். செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு. பாதி பழத்தை நானே சாப்பிட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுற வரைக்கும் பார்ப்போம். பாய், டாட்டா.